போன மாதம் வந்துட்டு பாகம் 1ல தேவன் அவர்களுக்கு பல விஷயங்களை கிளியரா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார். பாகம் 2ல தேவன் வந்து எப்படி இடைப்படுவார்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா ஒரு நம்பிக்கை, தேவன் பேசுறாருன்னா என்னை மறைத்து அவர் மட்டும் தான் இடைப்படுவார். என்னோட மாம்சம் அழிஞ்சிரும், ஆவி மட்டும் ஆளுகை செய்யும். ஆவி ஆளுகை செய்யும்னு விசுவாசிக்கிற மாத்திரம் தகவல். சரி, நம்ம வந்து பாகம் 1ல என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கொஞ்சம் வந்து பார்த்துட்டு பாகம் 2க்குள்ள வேக வேகமா போகும். எடுத்து வந்து வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களையும் நீதி என்னும் மார்க்கோசை தரித்தவர்களையும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தமான பாதத்தை காலில் தொடுத்தவர்களையும் பொல்லாங்கனையும் அக்னி அசுரம் எல்லாம் அவளுக்கு போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் கிடைத்தை பிடித்துக் கொண்டிருங்கள். இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இன்று இறுதி 3 காரியங்களை நம்ம வந்து பார்த்துட்டு வேக வேகமாக நம்ம வந்து கடந்து போகலாம். 5ஆவதாக நம்ம வந்து பார்க்க போறது, வாசிங்க கீழே வாசிங்க, ரட்சண்யம் என்னும் தலை சீராய். இப்ப அந்த ரட்சண்யம் அப்படின்னா சால்வேஷன் அப்படின்வாங்க, மீட்பு அப்படின்வாங்க. அப்போ இந்த குடும்பத்துக்கு தேவனே ஒரு மீட்பாளராக இருக்கிறாரா இல்லையா? அவர் இந்த வீட்டை மீட்டு கொண்டதுனாலதான் வியாதியிலிருந்து நமக்கு என்ன மீட்பு, சோகத்திலிருந்து மீட்பு. சூழ்நிலைகள் வந்துட்டு நமக்கு சாதகமா இல்லாத நேரத்துல கூட அவர் நம்ம கூட இருந்ததுனாலதான் இன்று நம்ம சிரித்த முகத்தோடு இருக்கிறோம். நம்மை சோகத்திலிருந்தும் தேவன் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் எவ்வளவு துன்பங்கள், போராட்டங்கள், வியாகுலங்கள் வந்தாலும் நம்மை மீட்டு பிசாசு கிட்ட என்ன பண்ணுவாரு, நம்ம என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுத்து ஒரு நாள் வந்து விட மாட்டாரு. அவனுக்கு முன்னாடி நம்ம வந்து வெற்றி வேந்தர்களா இருப்போம். அப்போ ரட்சண்யம் என்னும் தலை சீராய் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு தலை முதல் பாதம் வரை ஒரு கேடகமா இருந்தார். நம்ம எதை கண்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கூட நம்ம வந்து எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 18:2 வாசி. சங்கீதம், கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இவ்வளவு இருக்கு. அவர் யாரா? கர்த்தர் என் கண்மலையும் எல்லாமுமா இருக்காரு அவரு. அவர் எல்லாமுமா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் போது எவ்வளவு பெரிய போர் வந்தாலும் நம்ம வந்து ரெடியா இருக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. மீதி எல்லாம் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துப்பாரு. நமக்கு வெற்றி நிச்சயம். நம்ம என்ன தெரியுமா பார்ப்போம்? ஆரம்பத்தை பார்ப்போம். ஆரம்பம் எப்படி இருக்கு? சோகமா இருக்கு. வெற்றி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? தேவன் ஒரு உறுதியை கொடுத்துட்டாரு. அந்த இடையில நம்ம வந்து போராட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் நம்ம நினைச்சுட்டே இருக்கோம். நம்மள போராட்டத்துலதான் அழகா நடத்துவாரு. போராட்டம் வரலன்னு அந்த ஒரு வெற்றி வந்துட்டு நமக்கு சாதாரணமா இருக்கும். போராட்டம் வந்த பிறகுதான் அந்த வெற்றிக்கு ஒரு அந்த ஒரு ருசியே இருக்கும். இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து சாப்பிடுறோம்னு வைங்களேன், ஆசையா வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு எனக்கு ஒரு பிரியாணி வேணும், உடனே எடுத்து வந்து கொடுத்துருவானா? அதுக்காக வந்து ஒரு 10 நிமிடங்களோ இல்ல 20 நிமிடமோ நம்ம வந்துட்டு அதுக்கு சாதாரண ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? வெயிட் பண்றோம். தேவன் நமக்கு இதை விட பெரிய ஒரு வெற்றியை வச்சிருக்காரு. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த வெற்றி நமக்காக தான் காத்து கொண்டிருக்கும். நம்ம அந்த போராட்டங்களை என்ன பண்ணணும்? சகித்து கொண்டே இருக்கும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என் கண்மலை, என் கோட்டை, என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் எதை கண்டும் கலங்க மாட்டேன் என்ற உறுதி இருக்கும். நம்ம நோய் வந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எனக்கா வரணும், அதை தான் புலம்புவோம். எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, என் கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு இருக்கிறார். வியாதி வரும்போது மட்டும் நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க. நான் பொதுவா சொல்றேன், அதான் உண்மை, இருக்கிற உண்மை. மனிதர்கள் வியாதி வரும்போது நம்ம கிட்ட வரத்துக்கு யோசிப்பாங்க. தேவன் நம்மோடே இருப்பார், நம்ம கூடயே இருப்பார். அங்கிள் வியாதிப்பட்டு இருக்கும் போது அவர் கூட தான் இருந்தார். நான் வியாதிப்பட்டு இருக்கும் போது அவர் கூட தான் இருந்தார். இங்க யாராருக்கு வியாதிப்பட்டு இருக்கோ,
நீங்க யாரும் அவங்க கூட எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவனே உங்க கூட இருப்பார். இருந்தா, இதுக்கு முன்னாடி இருந்தா, இப்போ இருக்கா, இனிமேல் எவ்வளவு வியாதிகள் வந்தாலும் அவர் உங்க கூட இருப்பார். அவர் இருந்தா வெற்றி நிச்சயம். எங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்க விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் உயர்ந்ததா இருக்கணும். எப்பவுமே உயர்ந்து இருக்கணும். போராட்டம் எங்களுக்கு போராட்டம் ஆயிடுச்சு, அதனால எங்களுக்கு வெற்றி இல்லைன்னு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. தோல்வின்ற வார்த்தை உங்களோட வாயிலே வரக்கூடாது. தோல்வி பிசாசு கொடுக்கிறது, வெற்றி நம்ம தேவன். அவர் ஆரம்பித்தா அவரே முடிப்பார். இடைப்பட்ட நேரம் அந்த நேரத்துல ஏசப்பா ஏன் ஏசப்பா என்னோட வாழ்க்கையில நீங்க மௌனமா இருக்கீங்க வந்து கேட்காதீங்க. அவர் மௌனமா இருந்தாருன்னா உங்களுக்கு இதை விட நீங்க நினைக்கிறத விட பெரிய காரியத்தை செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த மௌனமா இருக்கும் போது நீங்களும் என்ன பண்ணுங்க, மௌனமா விசுவாசத்துல உறுதியா, ஜப வாழ்க்கையில உறுதியா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிறது இல்ல. யாருக்கும் கீழ்ப்படியும். ஒரு டீச்சர் சொன்னா நம்ம என்ன பண்றோம், கீழ்ப்படியணும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதுன்னு சொல்ற மாதிரி. இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அதே சங்கீதத்துல 32:7. இது இந்த 32:7 என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேவன் என்னை வந்து ஒரு பாடல் மூலியமா என்னை அவர் அழைத்தாரு. அப்ப அழைத்தப்ப எனக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 32:7 வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இந்த சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எவ்வளவு எளிதா வந்துட்டு ஒரு ஊழியர்கள் பாடல் எழுத முடியாது. அந்த அனுபவம் தேவன் அழகா கொண்டு வரணும். அவர் அழகா கொண்டு வந்து அற்புதமா இன்னைக்கு நிக்க வச்சிருக்காருன்னா, நான் வியாதிப்பட்ட நாட்களை நினைத்து கொண்டே இருக்கணும். நான் வியாதிப்பட்ட போது என்னோடு இருந்தவர், இப்ப வாழ்நாள் ஃபுல்லா நான் அவரோட இருக்கணும். அதான் என்னோட. அப்ப பாடல்கள் கொடுக்கிறாருன்னா என்னோட சுயத்துக்காக நான் எழுதக்கூடாது, மாம்சத்துக்காக எழுதக்கூடாது. ஸ்டான்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக நான் அவனுக்கு எழுதக்கூடாது, என் தேவனுக்கு எழுதணும். அதற்காக தான் என்னுடைய இந்த விரல்கள் அவருக்காக தான். பாடல் எழுத கொடுத்தாருன்னா இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. தேவனுக்கு உட்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியர்கள் அந்த பாடல் ஊழியத்துல எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா, தேவனுக்கென்று நீங்க வசனத்திலும் உங்களோட பாடலிலும் அவரை மட்டும் தான் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். வேற யாரை உலக மனுஷர்களை நீங்க அந்த ஒரு மகிமைக்குள்ள கொண்டு போவீர்கள். ஆனால் தேவன் கொடுத்த தாளந்து வீணாயிடும். அவர் கொடுத்த தாளந்த அவருக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். அதனாலதான் அந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எழுதுனேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களையே பாடி மறுப்பேன். உமக்காகவே நான் வாழுவேன். உன்னிழலிலே நான் தங்குவேன். உங்க கிருபையினால நாம் பாடுவேன். உமக்காகவே நான் உயிர் வாழுவேன். உயிர் வாழ்ந்தா அவருக்காக தான், கடைசி மூச்சுனால அவருக்காக மட்டும்தான். அப்படி நம்ம சொல்லுவோமானால் இரட்சண்யம் என்னும் தலை சிராவை தேவன் நமக்கு தந்துவிட்டார், இனிமேலும் தந்து கொண்டே இருப்பார். எதை கண்டு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடியும் படிங்க. ஆபத்து வந்தா தேவன் தான் நமக்கு மறைவிடம். எந்தெந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்றோம், தங்குறோம்ல, அவர் மட்டும் தான் நமக்கு மறைவிடம். ஆபத்து வந்தா தேவன் கிட்ட வாங்க. அந்த ஆபத்துல இருந்து உங்களை அழகாய் காப்பாற்றி நேர்த்தியான வழியை கொண்டு போய் நமக்கு வெற்றியை தர தேவன் வல்லவரா இருக்க நம்ம வாசிங்க. என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து அவர் இன்னைக்கு பாதுகாத்து கொண்டு வந்ததுனாலதான் இனிமேலும் இக்கட்டு வந்தா என்ன தேவன் நடத்துவார் என்ற நம்பிக்கை உங்க உறுதியா இருக்கு. எனக்கு உறுதியா இருக்குன்னு வந்து சொல்றவங்க மாத்த கையில வருது. இக்கட்டு காலகட்டத்துல அவர் மட்டும் நம்ம என்ன பண்ணாரு, பாதுகாத்தாரு. வேற யாரும் பாதுகாக்க முடியாது.
இக்கட்டா இருக்க சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளை மாற்ற தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படும். உங்களோடு சேர்ந்து நாங்களும், ஏன்னா வெவ்வேறு இல்ல, கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரே சரீரமாக தான் இருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாமே கிறிஸ்துவுக்குள். இந்த வார்த்தை தான் முக்கியமானது. ஆசீர்வதிக்கப்படுவோம் ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்போம், தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தை தான் முக்கியம். எல்லாத்துலயும் தேவன் 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 நீங்க போடும்போது நம்மளோட வாழ்க்கையில யார் இருக்காங்களோ இல்ல, நாம தேவன் இருப்பான். நம்ம எப்படி இருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சந்தோஷமாய், நேர்த்தியாய், நோய்வாய்ப்பட்டாலும் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவன் ஒரு புதிய மாற்றத்துக்குள்ள நம்மளை கொண்டு போக வல்லவராக இருக்கலாம். நம்புகிற மாற்ற வேகம். அப்புறம் அந்த வாசிங்கள, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ரட்சணிய பாடல்கள் தேற்றக்கூடிய பாடல்கள் அர்த்தம், மீட்பு தரும் பாடல்கள் அர்த்தம். அந்த பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி என்ன பண்ணுவார்? செய்து கொண்டே இருப்பார். நம்மளோட வாழ்க்கையை ஒரு பாடலா மாறும், அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த ரட்சண்யம் என்னும் தலை சீராயை தேவன் நமக்கு கொடுத்து விட்டா அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதுதான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கு. இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அதே சங்கீதத்துல 51:12 வாசிக்கலாம். உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதெல்லாம் கேட்கணும். சோக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்னு கேட்க கூடாது. உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், தேவனுக்கு உட்பட்டவர்கள், தேவனோட பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். உற்சாக ஆவி இருக்கணும். உங்களோட வேமுடியில இந்த சோர்ந்து போயிடாது, ஒரு மாதிரி சோர்ந்து போற மாதிரி இருக்குன்னு சொல்லவே கூடாது. தேவன் எனக்கு புது பலத்தை கொடுப்பார், நான் உற்சாகமா இருப்பேன் அப்படின்ற வார்த்தைகள் தான் வரணும். தேவையற்ற வார்த்தைகள் வரக்கூடாது. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உங்களோட மாம்சத்துல வியாதியை கொடுத்து இப்படி சொல்லு, என்னால முடியல, அவ்வளவுதான், ரொம்ப டயர்டா இருக்கு, சோகமா இருக்கு, நிறைய நினைச்சு நானே என்ன பண்றேன், ரொம்ப துக்கித்து போறேன் அப்படின்னு எண்ணத்தை யார் கொடுப்பா? பிசாசு கொடுப்பான். தேவன் என்ன பண்ணுவாரு? நீ சோர்வா இருந்தாலும் உனக்கு புது பலனை தந்து உற்சாக ஆவி உன்னை தாங்கும்படி செய்வேன்றது தேவன் சொல்ற வார்த்தை. தேவன் சொல்ற வார்த்தையை தான் நம்ம நம்பிக்கொண்டே இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான்? சில நேரங்கள்ல நம்மளோட மாம்சத்தை தான் வந்து டார்கெட் பண்ணுவான். ஆவி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவி தேவனுடையது, மாம்சத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு தான் கொடுக்கணும். நம்ம சில நேரங்கள்ல பிசாசு கிட்ட என்ன பண்ணுவோம்? அவன் ஈஸியா அதுவா என்ன சொல்லிட்டு சோர்ந்து போறோம், வியாதிப்பட்டு நம்மளே என்ன பண்ணோம்? நம்மளோட வார்த்தைகளால அவனை என்ன பண்றோம்? கூப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படி கூப்பிடுவேன், எஸ்அப்பா இந்த சரீரம், இந்த இதயம் உமக்கு உட்பட்டதுப்பா, நீங்க மட்டும்தான் ஆளுகை செய்யணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். சரி, இன்னொன்னு கூட அந்த அவருடைய வாசிங்க 51 உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து. நீங்க கேட்கணும், நான் இழந்து போனதால எனக்கு தாங்கப்பா. கண்டிப்பா அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், அவரோட பாதப்படியில நின்று ஜபாத்துல உறுதியா இருக்கணும். எனக்கு நிறைய ஆசை இருக்குப்பா, ஆனா உமது சித்தத்தின்படி நடக்கும். என்னோட ஆசை அல்ல, உமது சித்தமே என்னுடைய வாழ்க்கையை அழகாய் நடத்தட்டும். நீங்க சொல்ல உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின்படி அழகாய், நேர்த்தியாய், நீங்க நினைத்ததை விட அற்புதமாய் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒன்று. அடுத்ததாக நமது பார்க்க போறது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ தேவ வசனம் அழிந்து போகிறதில்ல, என்றென்றும் அழியாமல் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய வசனத்தை நீங்க விசுவாசிப்பீர்களானால் அந்த வசனமே உங்களை தேற்றும், ஆற்றும், அரவணைக்கும். அப்போ தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் நமக்கு இருக்கணும். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்கங்க சில நேரங்கள்ல உங்களை கோபப்படுத்தும்படியான வார்த்தைகளை உலக மனுஷர்கள் பேசலாம். அங்க நீங்க தாழ்ந்து, ஏசப்பா நீங்க
என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு தாழ்மை கொடுத்துருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களை பார்க்கும்பா, நான் கோவப்படக்கூடாது. அந்த தேவ வசனம் என்ன பண்ணணும், அவங்க ஆளுகை செய்யணும். அப்ப எந்த இடத்துல கோவப்படுறோம், நீங்க தாழ்ந்துருக்கு. அப்ப தேவ வசனம் உங்களை ஆளுகை செய்யுமானால் அதுவே உங்களுக்கு ஒரு பட்டயமாயிருக்கும். எங்கன்னா சாத்தானோட போர்ல அவன் என்ன பண்ணான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய வசனத்தின் மூலமா தான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை டார்கெட் பண்ணி பேசுறான். நம்ம அதை பார்த்தா வந்து டோட்டலா வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு லிங்க் இருக்காது. அதான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய வசனத்தின் மூலியமா தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றான், கேள்வி கேட்கிறான். அவர் என்ன பண்ணல, என்னையே வந்து கேள்வி கேட்கிறியான்ற அப்படி வாக்குவாதம் கொடுக்கல. அதே தேவனுடைய வசனத்தின் மூலியமா பிசாசை வென்றார். அதே மாதிரிதான் யார் என்ன சொன்னாலும் இந்த காலில் வாங்கி அந்த காலை விட்டுருங்க. தேவனுடைய வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லிக்கொண்டே இருக்கோம். தேவனுடைய வசனத்தை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருப்போமானால் பிசாசு நம்ம கிட்ட வந்தாலும் அவன் அப்படியே ஓடி போயிடும். நம்புகிற மாத்திர கைகள். சரி, ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நம்ம தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் இருக்கும். அப்புறம் சிம்பிளா எல்லாமே மாறி போயிடுன்ற. பூ கூட ஆயிடும், சில நேரங்கள்ல மாறி வந்து கீழே விழுந்துடும். புல்லும் ஆயிடும், அப்படி நிலைத்து இருக்காது. தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். அந்த வசனமே இந்நாள் வரை நம்மை வந்து தாங்கி கொண்டு வருகிறது. இனிமேலும் தலைமுறை தோறும் எது தாங்குதோ இல்லையோ தேவனுடைய வசனமே நம்மை அற்புதமாய் தாங்கும். மறுபடியும் வாசிங்க. புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. என்றென்றைக்கும் இருக்குமா, அது மாறாதா. அன்று வந்து யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, மோசேக்கு சொன்ன வார்த்தை இன்றும் அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு மட்டும் கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு. நம்மளை விட்டு ஒரு நாள் எப்பயாச்சும் வந்து விலகி இருக்காரா? நம்ம விலகி இருப்போம். நம்மளை விட்டு ஒரு நாள் கூட அவர் வந்து விலகினது இல்லை, நம்மள ஒரு நாள் கூட அவர் வந்து கைவிட்டதே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்படி நம்ம உள்ளத்துல வச்சிருக்கோம். தேவ வசனத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்க, அதுவே உங்களுக்கு ஒரு பட்டயமாய் மாறும். 2 பேதுரு 2:3. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்து தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆயத்தமாக. இதுதான் முக்கியமானது. தந்திரமான வார்த்தைகளுக்கு நீங்கள் உடன்பட்டு போகாதிருங்கள். பிசாசும் சில நேரங்கள்ல வசனத்தின் மூலமா உங்ககிட்ட பேசலாம். அதை அறிகிற அறிவு இருக்கணும். எப்படி பேசுறாங்க, இவங்களுக்குள்ள ஆவி இருக்கா, அதாவது பசுத்த ஆவி இருக்கா இல்ல அசுத்தமான ஆவி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சில நேரங்கள்ல தந்திரமான வார்த்தைகளினால் வசனத்தின் மூலியமா நான் பண்ணலாம், அவங்கள ஒரு மாதிரி குழப்பி விடலாம். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தெளிவை தாங்கப்பான்னு கேட்கணும். அப்ப வேத வசனத்தை அறிஞ்சா மட்டும் போதாது, நன்கு அறிஞ்சிருக்கணும். வித்தியாசம் இருக்கு. வேத வசனத்தை அறிகிறதற்கும் நன்கு நம்ம வந்து அறிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம அறிந்தால் பிசாசு தந்திரமான வார்த்தைகளால் இந்த வேதத்தில் இருக்க வசனத்தின் மூலமா நம்மளை குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நன்கு அறிந்தால் அந்த வசனத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு தியானிப்போம். தியானித்த பிறகுதான் தேவனுடைய வசனம் நம்ம மூலியமாய் பட்டயமாய் புறப்படும். அப்ப என்ன பண்ணலாம், இதுல இப்படி இருக்கு, ஆனா நீங்க சொன்ன விதம் வேற மாதிரி இருக்கு, நீங்க சொல்றத நான் என்ன பண்ணணும், நம்பட்டுமா, தேவன் எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் வந்து நம்பட்டுமா, நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், கேள்வி கேட்கும் போது அவங்க குழப்பம் அடைவான். அப்படிதான் என்ன பண்ணணும், தேவனுடைய வசனத்தை நீங்க வந்துட்டு உபயோகப்படுத்தணும்.
அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தந்திரமான எந்த ஒரு கட்டுக்கதையா இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கவனமா கேளுங்க என்ன சொல்றாங்க. எடுத்த உடனே என்ன பண்ண நம்ப கூடாது. வேதத்தை அலசி நீங்க ஆராயும் போது தேவன் எது கட்டுக்கதை, எது உண்மையான வார்த்தைன்னு சொல்லிட்டு தேவனே உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் புரிய வைப்பார். சில பேர்லாம் வசனத்தை சொல்லும் போது வசனத்தை தாண்டி அவங்களுடைய சுய சரித்திரத்தை என்ன பண்ணுவாங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. தேவனுடைய வார்த்தையே இருக்காதங்க. தேவனுடைய வார்த்தை எங்கு முழுமை பெற்று இருக்கிறதோ அவர்களே தேவனால் அழைக்கப்படுகிறார்கள். முழுமை பெறாமல் நான் போன பிரதர் போயிட்டு வந்த ஏன் தான் போன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னா அது பிசாசினால் ஏவப்பட்டு உங்களை குழப்பத்துக்காக தந்திரமான வார்த்தைகளை உபயோகிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள். தேவனால ஏவப்பட்டு பேசினாங்கன்னா அவங்களுடைய அவங்க சுயமா எதையும் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை தான் உங்களுக்கு விளக்கமா போதிப்பாங்க. அவர்கள் அல்ல, தேவனே அவர்களை மறைத்து இடைப்படுவார். இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவ வசனம் உங்களுக்கு ஒரு பட்டயமாக இருக்கும். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதென்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளே நியாயம் தீர்க்கும். அப்ப நம்மள ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறான் அப்படின்னா நீங்க எது கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை நியாயம் தீர்க்க ஒருவர் மட்டுமே உண்டு. அது நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எப்படி நம்மள நியாயம் தீர்ப்பாரா? அவருடைய வேத வசனத்தின் மூலமாய் நம்மை நியாயம் தீர்க்க அவர் இருக்கிறார். அவர் இருக்கும் போது இவங்க சொல்றாங்க அவங்க அப்படின்னா பண்ணிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டே இருக்காதீங்க. நான் தான் போன மாதம் சொன்ன நம்மளுடைய கண்ணீருக்கு வேல்யூ தேவன் மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம அழுகுறோம்னா சில பேர் என்ன பண்ணலாம், கோழி கண்ணீர் அப்படின்னா பல பேர் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதை கண்டு என்ன பண்ணாதீங்க. நீங்க ஒரு நாளும் கலக்கம் அடைய வேண்டாம். தேவன் தான் நம்மளை நியாயம் தீர்க்க முடியும். அவரே இறுதி நாளில் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். அதுவும் எப்படி? வேத வசனத்தின் மூலமா. வேத வசனத்தின் மூலமா அவர் நியாயம் தீர்க்கும் போது நம்ம அதை பார்த்துட்டு கேட்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிற. அப்போ தேவனுடைய வசனம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. தேவ வசனத்தை உங்களுடைய இருதயத்துல நீங்க போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அந்த தேவ வசனமே உங்களுக்கு பட்டயமாக நம்ம இறுதியாக ஒன்று பார்த்து முடிக்கலாம். இறுதியாக ஜபம், விண்ணப்பம். ஜபத்தின் மூலமாய் தேவனிடம் நம்ம என்ன பண்ணணும்? விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கும். அவ்வாறு செய்யும் போது நமக்கு நிச்சயமாய் தேவன் இறுதியாக வெற்றியை கண்டிப்பாக தருவான்னு சொல்றது மாத்திரம் கையில வரும். எடுத்து நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ பிரியம். அப்ப நம்ம எல்லாம் யாரு? செம்மையானவர்கள். செம்மையானவர்கள்னு நம்ம தைரியமா சொல்லலாம். ஏன் தெரியுங்களா? தேவன் நம்மளுடைய இருதயத்தில் வாசம் பண்ணல, வேற எங்கேயும் வாசம் பண்ணல. நம்மளுடைய இருதயத்தில் தேவன் வாசம் செய்வாரானால் நாம் அனைவரும் செம்மையானவர்களே. செம்மையானவர்கள் எப்படி இருப்பாங்க? தேவனுடைய ரூபத்தை தரித்து கொண்டு இருப்பாங்க. தேவ வசனத்துல உறுதியா இருப்பாங்க. அவ்வாறு இருக்கும் போது செம்மையானவர்களின் ஜெபத்தை என்ன பண்றாராம்? செம்மையானவரோட ஜெபம் அவருக்கு பிரியமா இருக்கான். மேல வாசிங்க. ஞானிகளின் உதடுகள் அந்த பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. இதுல ஒண்ணு இருக்கு, துன்மார்க்கரின் பலி. அப்புறம் கீழ வாசிங்க. கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். இதுல ஒண்ணு இருக்கு. நீங்க அதை நீங்க ஆழ்ந்து படிச்சீங்க, தியானிச்சீங்கன்னா புரியும். துன்மார்க்கரின் பலி, அவன் பலிக்காக என்ன பண்ணுவான்? ஆடையோ மாடையோ என்னென்னோ கொடுப்பான். நம்மளாம் யாரு? செம்மையானவர்கள். இருதயத்தை கொடுத்து அவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும்ன்ற அதான் பலி. துன்மார்க்கன் கொடுக்கிற பலி மாம்சத்துக்கு உட்பட்ட பலி. செம்மையானவர்கள் கொடுக்கும் பலி இருதயம்.
இருதயத்தை கொடுத்துட்டு ஜப வாழ்க்கையில உறுதியா இருக்கும் போது அததான் அவர் என்ன பண்றாரு, விரும்புறாரு. இப்ப படிங்க, உங்களுக்கு புரியும். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. எனக்கு விருப்பம் இல்லாததும் இல்ல, அருவருப்பானலாம். அதை அருவருக்கிறாராம். என்ன வேணா கொடுப்பா. உன்னுடைய இருதயத்தை கொடுக்காம எவ்வளவு நீ ஆடையோ மாடையோ இளங்கன்றையோ என்ன கொடுத்தாலும் அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் பண்ண அருவருப்பேன். ஆனால் செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். இதுல மறைந்திருக்கு ஜெபம் அப்படின்னா மாம்சத்துல சும்மா ஏதோ பண்ணா அவர் கேட்க மாட்டாரு. இருதயத்தை கொடுத்துட்டு ஜெபத்துல உறுதியா இருக்கும் போது அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கும், இன்பமா இருக்கும். இததான் புரிஞ்சுக்கணும். அவ்வாறு இருக்கும் போது நம்மளுடைய ஜெபமே நமக்கு ஒரு வெற்றி கொடுக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. அப்படி இருக்கணும்னா நம்மளுடைய இருதயத்தை தான் அவர்கிட்ட கொடுக்கணும். இருதயத்தை கொடுத்துட்டு சும்மா இருக்க கூடாது. இருதயத்தை கொடுத்துட்டு நான் சும்மாவே இருக்கிறேன்னு இருக்கக்கூடாது. இருதயத்துல இருந்து ஜெப வாழ்க்கையில உறுதியா இன்னொன்று கூட இருக்க வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றில் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதிக்கக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இததான் தேவன் முக்கியமா சொல்ற. நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு எந்த விஷயமும் தெரியுது இல்ல, மத்தவங்களுக்கு நம்ம மாமாக்கு மாமிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஏசப்பா, என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, என்னோட வாழ்க்கையை நீங்க மாற்றுங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட தான் நான் பண்ணணும். எல்லாத்தையும் அறிக்கையிட்டு சொல்ல 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 நம்மளுடைய ஜெபம் அவருக்கு கேட்கப்படும். இறுதி முடிவு நமக்கு வெற்றி. இப்ப வாசிங்க மறுபடியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கிளியரா என்ன பண்றாரு, கிளியரா சொல்றாரு. ஒன்றுக்கும் என்ன ஆனாலும் எதற்கும் என்ன பண்ணாதீங்க, நீங்க கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு என்ன பண்ணணும், ஜெப வாழ்க்கையில உறுதியா இருக்கணும். விண்ணப்பம், அந்த விண்ணப்ப கடிதம் சொல்லிட்டு யார் எழுதுறோம்ல, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யார் அப்பெல்லாம் ஆரம்பத்துல தான் அப்பா இந்த கிரீட்டிங்ஸ் அனுப்புவார். கிறிஸ்துமஸ் எல்லாருக்குமே அனுப்புவார். அழகா பேர் போட்டு யாரா இருக்கோ அந்த அட்ரஸோட கரெக்டா போயிட்டு அங்க போயிட்டு அவங்களுக்கு சேர்ந்த உடனே போன் வரும் அப்பாவுக்கு. ஐயா, நீங்க அமிச்ச அந்த கிரீட்டிங்ஸ் எங்களுக்கு சேர்ந்து விட்டது, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதே போல நம்மளுடைய விண்ணப்பத்தை தேவன் கிட்ட என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துருந்தோம். அவர் என்ன பண்ணுவாரு, சும்மா இருக்கான யுத்தம் பண்ண, அவ்வளவுதான். நம்மளுடைய விண்ணப்பத்தை அவர்கிட்ட கொடுத்து ரீச் ஆயிடும். ரீச் ஆயிட்ட பிறகு நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது, ஏசப்பா நான் போட்ட விண்ணப்பம் வந்துச்சா அப்படின்னு அப்பா கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டாரு. நான் கிரீட்டிங்ஸ் போட்டேன், உன்னை சேரலையா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாரு. வந்த உடனே போன் வரும், ஐயா அந்த மாதிரி அங்கிள் எங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ விண்ணப்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சும்மா இருக்கணும். தேவன் என்ன பண்ணுவாங்க, நமக்காக நம்ம என்ன கேட்டோமோ அதை ஆயத்தம் பண்ணி வைத்து, எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரீச் ஆயிடுச்சுமா, உனக்காக வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது, மிக விரைவில் வந்தடையும். இப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஜெப வாழ்க்கை அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. ஜெப வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கக்கூடாது. ஏசப்பா நீங்க தான் எனக்கு தேவை, நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்க்கையில வாங்கப்பா, அதுக்கப்புறமா எனக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றது உமக்கு தெரியும், உமது சித்தத்தின்படி நடக்கும். விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட நான் பண்ணுமா, அவருக்கு கொடுத்துட்டே இருக்கணுமா. நம்ம அங்க பார்த்தோம், இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். இப்ப ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். விண்ணப்பம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். இன்னொன்னு நம்ம பார்க்கலாம், யோபு 33:26. யோபு 33:26. யோபு 33. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். நீதியின் பலனை கொடுப்பார். இந்த வீட்டுக்கும் அதான்
நீதியின் பலனை வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது. யுத்தம் ஆரம்பித்து விட்டது, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக இந்த யுத்தத்தில் நமக்கே வெற்றின்னா அததான் அங்க வந்து மறைமுகமா எழுதப்பட்டிருமா வந்து மறைவாசிங்க. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி ஏதோ சும்மா கலக்கமா இல்ல, கம்பீரமாய் பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி நம்ம மேல பிரியமா வராது. நம்ம விண்ணப்பம் பண்ண அவருடைய அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். நீதியின் பலனை கண்டிப்பாக கொடுப்பார். என் பிள்ளை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அதனால அவன் என்ன கேட்டானோ அதற்கு மேலாக நீதியின் பலனை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் நம்புகிற மாதிரி நீதியின் பலனை இந்த வீட்டுக்கு கொடுத்து விட்டார். இனிமேலும் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஏதோ கால் பாகம் அரைபாகம் முக்கால்லாம் கிடையாது, முழுமையா இருக்கணும். விசுவாசத்திலேயே நம்பிக்கையிலே நீங்க முழுமையா இருக்க வெற்றி தான் நமக்கு நிச்சயமா இருக்கும். அதோட தேவனும் நம்ம கூட இருப்பா. அவர் கூட இருந்து வர வெற்றியே ஒரு வித்தியாசமா இருக்கும். வெறும் வெற்றி ஓகே, அவர் நம்ம கூட இருந்து கிடைக்கிற வந்து அந்த ஒரு வெற்றி தான் நமக்கு ஒரு முக்கியமானது. அந்த வெற்றியினாலதான் இன்னைக்கு அவங்க சாட்சி சொன்னாங்க. அவர் கூட இருந்து கிடைத்த வெற்றி சாதாரண வெற்றியா இருந்தா சாட்சி வந்துட்டு இவ்வளவு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஆனா தேவன் அவங்க கூட இருந்து கிடைத்த வெற்றினால்தான் சாட்சியில கூட அவரை மையப்படுத்தினாங்க. அவரு மட்டும் தான் என்ன படணும், மகிமைப்படணும். வாழ்நாள் ஃபுல்லா அவருக்காக நம்ம வந்து சாட்சி வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு விண்ணப்பமும் ஜெபமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, நம்ம 2 காரியங்களை மட்டும் நம்ம வந்து பார்த்து முடிக்கலாம். சங்கீதம் 5:2 வாசி. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டு விட்டார். அவ்வளவுதான். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். அது இந்த குடும்பத்தார் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துல எப்படி எனக்கு வந்து தெரியல. இப்ப எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறமா மாற வேண்டிய கட்டாயம் அவர் மாற்றுகிறார், நம்ம மாற்றல. ஆரம்பத்துல ஏனோ தானம் இருந்த நாட்கள் உண்டு. ஆனா இப்பொழுது நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட கேட்காம நான் வந்து பண்ண மாட்டேன்ன்ற உறுதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு பிரியமானது. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஊராய் சென்று விண்ணப்பம் பண்ணுவேன் இல்ல, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கண்டிப்பாக வந்து கேட்பார். என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அவர் கேட்கிற தேவன். விண்ணப்பங்களை அருமையாய் கேட்டு அதை நன்றாய் நடத்த தேவன் ஒருவரே வல்லவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. அது அண்ணாவோட வாழ்க்கை. இத வந்து நம்ம வந்து நிறைய கேட்டிருப்போம். அண்ணாவோட வாழ்க்கையில எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் வேண்டும்னு சொல்லிட்டு தெளிவா கேட்டாங்க. ஏலி வந்து இவ வந்து குடித்து வெறித்திருந்தாலும் சொல்லும் போதும் அவனா பண்ணல, எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஒரே ஒரு இதுல விசுவாசமா இருந்தா நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளத்துல இருந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டி விட்டுட்டேன். என்னோட அழுகை என்ன பண்ணிட்டேன், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். என்னோட ஜெபம், என்னோட விண்ணப்பம் அவருக்கு சென்று விட்டது. இனி நான் வந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு அண்ணா துக்கமுகமா இருக்கவில்லை. இப்ப என்ன ஆச்சு, அவர் கேட்ட மாதிரியே ஆண் பிள்ளை கிடைச்சாச்சு. அதுக்காக தான் இவ சொல்றா. 27 வாசிங்க. இந்த பிள்ளைக்காக 27 விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அவர் ஏன் திரும்ப கட்டளையிட்டாரு, அவர் முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னான். இயேசுப்பா, எனக்கு நீங்க ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா
பால் மறந்த பிறகு அந்த பிள்ளைய உன்னுடைய ஊழியத்துக்காக நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைய தேவன் கிட்ட உண்மையா சொன்னா, விண்ணப்பமா சொன்னா. அந்த வார்த்தை தான் பரலோகத்தை சென்று எட்டினது. அதன் பிறகு சாமுவேல தேவன் எப்படி எடுத்து பயன்படுத்தினார் நான் சொல்ல வேண்டிய அவசியம். அற்புதமாக அவர் பயன்படுத்தினார். இதுல நீங்க அதுக்கப்புறம் வாசிச்சு பார்த்து பண்ணீங்கன்னா புரியும். ஜனங்கள் தேவனுக்கும் சாமுவேலுக்கும் பயந்தார்கள். சாமுவேல் அவர் மனுஷன் தான். முதல்ல தேவன் சாமுவேலுக்குள் இருந்ததால் சாமுவேலுக்கும் தேவனுக்கும் பயந்தார். அப்படிதான் தேவன் நமக்கு ஒரு மேன்மையா வைப்பார். அன்று விதைத்த விதை 100 1000 கோடிக்கணக்காக கண்டிப்பாக பலன் தரும். அண்ணாளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் தேவன் கிட்ட வச்ச விண்ணப்பம் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த ஆண் பிள்ளையை அவங்க என்ன பண்ணிருக்கலாம். அதன் பிறகு அந்த விண்ணப்பத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன், தேவனும் மறந்துடுவாரு, நானும் மறந்துடுறேன், என்னோட பிள்ளை என்னுடைய வீட்டிலேயே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்திருக்கலாம். அவங்க அப்படி இல்லை. பால் மறந்த பின்பு ஏலிகிட்ட விட்டுறாங்க. ஏலியை காட்டிலும் சாமுவேல் அற்புதமா ஊழியம் செஞ்சார். தேவனுக்கு உண்மை உத்தமமா இருந்தார். அது தேவன் அழைத்த அழைப்பு, தேவனால் பெற்ற பிள்ளை. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு இப்படிதான் இருக்கணும் நம்மளுடைய ஜெபம். நான் விண்ணப்பம் செய்தால் எனக்காக தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய ஜெபம் இருக்கும், உங்களுடைய விண்ணப்பம் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது உங்களுடைய ஜெபமும் விண்ணப்பமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வெற்றி வந்ததுக்கு அப்புறமா அப்படி இருந்துடக்கூடாது. தேவன் உயர்த்துதல இன்னும் உண்மையா இருக்கும். இந்த 7 காரியத்தையும் நீங்க தியானிக்க ஒரு நாள் வித்தியாசமா இருக்கும், புதுசா இருக்கும். தியானிங்க. ஏதோ நம்மளுக்கு சொல்லிவிட்டாங்க. எனக்குமே இது ஒரு தியானம் தான். நானுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேதான் இருக்கிறேன். தேவன் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது அதை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டியதான் நம்மளோட கடமை. மாம்சத்துல கற்றுக்கொள்ள கூடாது, ஆவியில கற்றுக்கொள்ளும். இறுதியாக அந்த வெற்றி மூலமாய் தேவன் நமக்கு சொல்ல வர விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதுதான் இந்த குடும்பத்துக்கு தேவன் இன்று சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். எப்பவுமே நமக்கு என்ன பண்றாரு தேவன்? ஒரு வெற்றியை தான் கொடுத்துட்டே இருக்கார். நம்மை வெற்றி சிறக்க பண்ண தேவன் ஒருவராக மட்டும்தான் முடியும். பிசாசு நம்மளை தோல்விக்குள்ள கொண்டு போவான். தேவன் மட்டும்தான் தினந்தோறும் நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இந்த வார்த்தையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாம்சத்துக்குள், எனக்குள், என்னாலதான் நீ இன்னைக்கு நல்லா இருக்க சொல்லவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் எது இருந்தாலும், ஸ்டான்லி கூட எப்பவுமே தினந்தோறும் ப்ரே பண்ணிட்டு தான் காலேஜ் போவோம். ஸ்டான்லி கிட்ட கூட அதான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களை மறந்தாலும் பரவாயில்ல. இந்த குடும்பத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், எங்களை நீங்க மறந்தாலும் பரவாயில்ல, அவரை மட்டும் உங்களோட வாழ்நாள் ஃபுல்லா மறக்காதீங்க. இதை தாழ்மையா கேட்டுக்கொள்றோம். நானும் சரி, ஐயாவும் சரி, தாழ்மையா கேட்கிறோம். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்மளோட வாழ்க்கை இல்லை, எப்பவோ அழிஞ்சு போயிருப்போம். அவர் மட்டும் தான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை கொண்டு அநேகரை தேவன் விடுதலை பண்ணுவார். உங்களுக்கு மட்டும் வெற்றி இல்ல, நீங்க எங்கெங்க போறீங்களோ தேவனுடைய வாசனை உங்க மூலியமாய் வீசும். அதன் மூலியமாய் அநேகருக்கு தேவன் வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். இந்த 7 காரியத்தை பார்த்தீங்கன்னா அநேக விதமான நம்ம காரியங்கள் பார்த்தோம். இதுல 3 ரொம்ப முக்கியமானது: விசுவாசம், ஜெபம், விண்ணப்பம்.
எப்படி வேணா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா முக்கியமா ஜெப வாழ்க்கையில நீங்க உறுதியா இருக்கும்போது நீங்க தேவனுக்கு என்ன பண்ணுவீங்க, விண்ணப்பம் கொடுப்பீங்க. அவர் சொல்ற வார்த்தையை நீங்க என்ன பண்ணுவீங்க வந்து அவர் அவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க கீழ்ப்படியும் போது விசுவாச வாழ்க்கையில நீங்க வந்து உறுதியா இருப்பீங்க. இந்த 3 காரியத்தை ரொம்ப முக்கியமா வச்சுக்கோங்க. இந்த 7 விஷயமான அந்த ஒரு போர்ல இந்த 7 காரியங்கள் நமக்குள் நம்ம மேல இருக்குமானால் தேவன் கண்டிப்பாக நமக்கு ஒரு புதிய வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஜெப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கு. துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பான, செம்மையானவர்களின் ஜெபம் எப்படி இருக்கான், பிரியமா இருக்கான். பிரியமானவர்களா நம்ம இருக்கும் போது நம்மளோட ஜெபமும் பிரியமா தான் இருக்கும். அதனால அவருக்குள்ள நீங்க வந்து ஜெப வாழ்க்கையில உறுதியா இருக்க 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 கண்டிப்பாக பிசாசு தோற்று போவான். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் நமக்கே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே,